மறுபடியும் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மட்டுமல்லாமல் எங்களை மிக அன்போடு ஏற்றுக்கொண்ட அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களையும் வாழ்த்தி அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். மிஷினரி ஊழியங்களை மிக அதிகமாக நேசிக்கிற அருமையான நம்முடைய பாஸ்டருக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் எங்களுடைய குடும்பத்தாரும் தூத்துக்குடியில் புதுக்கோட்டையில் நாங்கள் தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு புதுக்கோட்டை இருக்கிறது. அதில் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அருமையான பாஸ்டர் சாமுவேல் ஜபராஜ் ஹோலி மவுண்டன் ஏஜி சர்ச். அந்த சர்ச்சில் உள்ள மெம்பர் தான் நாங்கள். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளெல்லாம் அங்கே தான் ரட்சிக்கப்பட்டு அங்கே தான் அபிஷேகம் செய்யப்பட்டு அங்கே தான் ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கு சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் எங்களுடைய பிள்ளைகளை அருமையான ஏஜி சபையில் பயன்படுத்தி வருகிறதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக எங்களுடைய பாஸ்டர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஏஜியில் அநேக ஊழியங்கள் உண்டு, ஆனால் நம்முடைய போதகர் இப்போ பாஸ்டர் சொன்னது போல் பியாண்ட் நம்முடைய ஏஜி சபையில் இருக்கிற மிஷினரி ஊழியங்களே அநேகம் உண்டு. அதை தாண்டியும் நம்ம அநேக மிஷினரிகளை தாங்குகிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். அல்லேலூயா. அவர்கள் பாருங்கள், உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும். எங்களுடைய பாஸ்டர் சொல்லுவாங்க, மிஷினரி ஊழியங்களுக்காக நாங்கள் கொடுக்க எங்களுடைய திருச்சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அங்கே 5 ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். நான் அதை சொல்லுவதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலே அருமையான குஜராத்லேருந்து ஊழியர் வந்து நம்ம மத்தியில் ஆண்டவருடைய அவங்க சாட்சியை சொன்னாங்க. இதே போல் 1048 ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம அவங்களுக்கு சேலரி கொடுத்து இந்த ஊழியர்களை நம்ம போஷித்து நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். இங்கே வேறு வெளிநாட்டு பணங்கள் எதுவும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, சென்னையில் இருக்கிற ஒரு சிலராக இணைந்து தான் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறோம். ஆகவே அருமையான திருச்சபை மக்களாகிய நீங்கள் பாஸ்டரோடு இணைந்து சபையாக இணைந்து நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்குங்க. அது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். குறிப்பாக இந்த பைபிள் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு 5000 பேருக்கு 5000 வேத புத்தகங்களே நம்ம கொடுக்குறோம். குஜராத்தி, ஹிந்தி வேதாகமங்கள். இப்போ ஆண்டவருடைய கிருபையில் அவங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 2500 பிள்ளைகளை ஆண்டவருடைய கிருபையினால் படிக்க வச்சுருக்கிறோம். அதில் 3 பிள்ளைகள் நீட்டில் செலக்ட் ஆகி இன்றைக்கி டாக்டராக படித்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய நர்சிங், அவங்க போலீஸாக, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில், இன்னுமாக கலெக்டருக்கு கூட வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இவங்களுக்கு நாங்கள் வேதாகமங்களே நாங்கள் கொடுக்குறோம். இலவசமாக கொடுக்கல. 260 ரூபாய் வேதாகமம். நம்ம 200 ரூபா ஸ்பான்சர் இங்கேருந்து நம்ம எழுப்புகிறோம். அது மாத்திரம் இல்லை, 60 ரூபாய்க்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா இலவசமாக கொடுத்தா அது மதிப்பு இருக்காது. ஆனால் அவங்ககிட்ட 60 ரூபா அந்த ஏழை ஆதிவாசிகள் வாங்கி அவங்க தன்னுடைய அப்படியே மார்பில் அணைச்சிக்கிட்டு அந்த வேத புத்தகத்தை கொண்டு போவாங்க. ஒரு சிலர் பாருங்கள், படிக்காதவங்க கூட வேதாகமத்தை முழங்காலில் நின்று அதை அப்படியே பார்த்து அப்படியே வாசிப்பாங்க. ஒரு அம்மா கமலிபேன், ஒரு அம்மா அந்த சந்துபாயின்னு சொன்னாங்க. அவங்க ஒய்ஃப் கமலிபேன். அவங்க பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்க வேதாகமத்துக்கு அப்படி அந்த வேதாகமத்தை திறந்து அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. வருஷக்கணக்காக ஜெபம் பண்ணாங்க. திடீரென்று அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அவர்களுக்கு அப்படியே அந்த எழுத்து அப்படியே படிக்க முடிந்தது. அவங்க படிக்க இன்றைக்கு சங்கீதம் 119 மனப்பாடமாக அந்த கமலிபேன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. காரணம் அவங்க அந்த பைபிள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு. பாருங்க, அவங்க ஒரு மனிதன் 38 தடவை ஜெயிலுக்கு போனவர் கையில் வேதாகமத்தை, அவர் ரட்சிக்கப்பட்டு கையில் வேதாகமம் வைத்திருந்தார். அப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன் நீங்கள் முன்னாடி அருவாள், கத்தி, வில்லம்பு தானே வச்சுருந்தீங்க, இப்போ என்ன இது என்ன கருப்பு கலர் புத்தகம்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது வேதாகமம், என் வாழ்க்கையை மாற்றின வேதாகமம். ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்லும் போதில் அவங்க அப்படியே சொல்லி அந்த மனிதன் மூலமாக அநேக ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க
அவங்க ஜீப்பில் போகும்போதில், அவங்க வந்து பஸ்ஸில் போகும்போதில், மார்க்கெட்டுக்கு போகும்போதில் இந்த பைபிளை கையில் வச்சிருக்கிறத பார்த்து ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே இந்த வருஷத்தில் நாங்கள் டிசம்பரில் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து 5000 வேத புத்தகங்களே நம்ம கொடுக்க இருக்கிறோம். 3000 வேத புத்தகங்கள் நேற்று தான் வந்து பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து அங்கே குஜராத்துக்கு வந்து இறங்கியிருக்கிறது. ஆகவே நம்ம இந்த தேவைகளை சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய மதுரையில் சந்திரபால் பிரதர் இருக்கிறாங்க பொறுப்பாக, ஆஸ்பான் பிரதர் இருக்கிறாங்க. நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. தேவன் நம்முடைய தேசத்தில் அவர் செய்து வருகிற காரியங்களை, அவர் செய்ய போகிற காரியங்களை அறிந்தவர்களாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதை நாம் உணர்ந்து ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை தரும்படியாக நாம் ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. 2 நாளாகமம் புத்தகம் 30வது அதிகாரம் நாம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். 2 நாளாகமம் புத்தகம் 30வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 26வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் புத்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமிலே நடந்ததில்லை. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அப்படியே எருசலேமிலே மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. அப்படியே எருசலேமிலே மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இங்க ஒரு சம்பவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எசேக்கியா அவர் வாழ்ந்த நாட்களிலே இப்படி ஒரு காரியம் நடைபெற்றது. எருசலேமிலே மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எருசலேமிலே மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. இது ராஜா சாலமோன் ராஜா முதற்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உண்டானது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியக்காரங்க வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்க? நிறைய நேரங்களில் இந்த சந்தோஷத்தை இழந்து போயிடுவோம். ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எருசலேமே மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. இதை வாசிக்கும் போது நான் அப்படியே ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே இந்த வார்த்தை எருசலேமிலே அப்படியே இந்தியாவிலே மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது என்ற வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. நான் அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்தியாவிலே மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது என்ற வார்த்தையை நாங்கள் ஒரு நாளிலே கேட்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்படி நடக்குமா நடக்காதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்தியாவிலே ஒரு மகா சந்தோஷம் உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்தியாவிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அதற்காகத்தான் இந்த சாட்சியை கர்த்தர் நம் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மிஷனரி ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? இந்தியாவில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். வேதாகமத்திலே நாம் இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போதுல இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம தேசத்தில் கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவர். இந்த சம்பவத்தில் இருந்த 4 காரியத்தை, அந்த தலைப்புகளை மட்டும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். எப்படி இந்த சந்தோஷம் உண்டானது? நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை நல்லா வாசித்து பாருங்க. உங்களோட ஆண்டவர் பேசுவார். எப்படி இந்த எருசலேமிலே மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் கிடையாது. இது மகா சந்தோஷம். இது ரட்சிப்பின் சந்தோஷம். இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அங்கு துக்கத்தோடு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்திலே துக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை எருசலேம் என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. ஒருவேளை எருசலேம் என்பது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது. ஒருவேளை எருசலேம் நம்முடைய தேசத்தையே நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் பாருங்க, இந்த காரியங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் தேவன் செய்வார்.
ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை நினைத்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே உங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. பாருங்க, 4 காரியங்கள் இதில் நடைபெற்றது. எப்படி சந்தோஷம் உண்டாயிருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கும் போதுல, முதலாவது காரியம் 3வது வசனத்தில், 17வது வசனத்தில், 18வது வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதில் நம்ம வாசிக்கிறோம், ஏன் அந்த சந்தோஷத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போனாங்கன்னா, பாவம், அந்த மக்களிடத்தில் இருந்த பாவம். வெகு நாளாய் அந்த பண்டிகையை ஆசரிக்காமல் போனார்கள். ஏன் பார்த்தா அங்கு பாவம் அந்த ஜனங்கள் மத்தியில் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அதை வாசிக்கும் போது அங்கு போதுமான அளவு பரிசுத்தம் பண்ணாமல் இருந்தார்கள். தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தம் அன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் இல்லை. ஆகவேதான் அந்த சந்தோஷத்தை அவங்க பெற முடியாமல் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த பரிசுத்தம் பண்ணுகிறதுல அங்கு எல்லாம் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும், ஆண்டவரே, அந்த ராஜா முதற்கொண்டு எல்லாரும் வந்து பரிசுத்தத்திற்காக தங்களை அர்ப்பணித்ததினால அங்கு சந்தோஷம் உண்டானது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வரும்போது அந்த சந்தோஷத்தை இழந்து போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரே மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமாய் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அப்போ நம்ம வாசிக்கிறோம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமாய். இன்னைக்கு இந்த அருமையான சகோதரர் மனம் திரும்பினதுனால அந்த கத்துவால் கிராமத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அப்போ ஒரு மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமாய் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம உடனே என்ன நினைப்போனா, இந்த தேசத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அவங்க மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க அப்படி சொல்லி நினைப்போம். அது ஒரு பக்கம், அவங்க மனம் திரும்பணும், அது சரிதான். ஆனால் அதற்கு முன்னதாக நீங்கள் மனம் திரும்பின ஒரு தாவீது நிமித்தமாய் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். மனம் திரும்பின ஒரு சகைய நிமித்தமாய் அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி குடும்பம் முழுவதும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். மனம் திரும்பின ஒரு இளையகுமாரன் மூலமாய் அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் முதற்கொண்டு அந்த தெருக்களில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். மனம் திரும்பின ஒரு யோனாவின் நிமித்தமாய் அன்றைக்கு நினைவே பட்டணத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார் ஆண்டவர். மனம் திரும்பின ஒரு சிம்சோன் நிமித்தமாய் பெலிஸ்தியர்களை அழிக்கும்படியாக தேவன் உதவி செய்தார். மனம் திரும்பின ஒரு பேதுரு நிமித்தமாய் ஒரு சபையை ஆண்டவர் சபைகளை கட்டும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். மனம் திரும்பின ஒரே ஒரு பவுல் நிமித்தமாய் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கர்த்தர் அறிவிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. இப்போ புரியுதா? நம்ம வெளியில் எத்தனையோ பேர் மனம் திரும்பாமல் இருக்காங்க, அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் பரிசுத்தவான்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப மோத்தில் பட்டணம் ரட்சிக்கப்படுகிறது, தேசம் சந்திக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்கு ஜனங்கள் அவங்க மனம் திரும்பும்படியாக அவங்க தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போதுல ஆண்டவர் எருசலேமிலே மகா சந்தோஷத்தை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வரணும்னா நம்ம முதலாவது மனம் திரும்ப வேண்டும். நம்ம ஆண்டவரை முகத்தை நாம் பார்க்க வேண்டும். தேசத்திற்கு சேமத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம விசுவாசிகளாகிய நம்ம மனம் தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கும் போதுல தேவன் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, குஜராத்தில் நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். நான் அங்கே 3 வருஷத்திற்கு மேலாக அங்கே இருந்தேன். அவ்வப்போது போயிட்டுருப்போம். அப்போ ஒரு பாவுக்கான ஒரு கிராமத்திற்கு போயிருந்தேன். அந்த கிராமத்தில் அந்த காலத்தில் ஓடுனால ஒரு ஆலயம் கட்டி கொடுத்துருந்தோம். அது சின்ன ஆலயமாக இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா ஆராதிப்பாங்க. ஒரு முறை இதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு 4 நபர்கள் அந்த சர்ச் மேலே ஏறி எல்லா சர்ச்சு ஓடுகள் எல்லாம் உடைச்சிட்டாங்க.
அப்போ பாருங்க, அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆராதித்த பிள்ளைகள் மேலே ஒரு காயம் இல்லாமல் ஆண்டவர் காத்துக்கிட்டார். என்னன்னு பார்த்தா, சுவிசேஷத்திற்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டாங்க. கடைசி போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்தால் ஆலயத்தை உடைச்சவங்கள தானே அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணலை. நம்ம ஊழியரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிட்டாங்க. உடனேயும் எங்கள் மூப்பர்கள், நம்ம சபை விசுவாசிகள் எல்லாம் போனாங்க. ஐயா, நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் பாவத்திலேருந்து விலகி நாங்கள் குடிகாரங்களாக இருந்தோம், மந்திரவாதியாக இருந்தோம், நாங்கள் கொள்ளைக்காரர்களாக இருந்தோம், நாங்கள் கொலைகாரர்களாக இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் மனம் திரும்பி இயேசுவை நாங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கிறோம். ஏன் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க சொன்னோனையும் அந்த போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் குடிக்க போங்க, நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்க, நீங்கள் சாராயத்தை காய்ச்சிங்க, மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொள்ளையடிக்க போங்க, மறுபடியும் நீங்கள் கொலை செய்யுங்க, உங்களை நாங்கள் தொந்தரவே பண்ண மாட்டோம் சொல்லி சொன்னாங்க. அப்போ அங்கே இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, உண்மைதான், நாங்கள் கொலை செஞ்சோம், கொள்ளை அடித்தோம், நாங்கள் தவறான பாதையில் இருந்தோம், ஆனால் இயேசு எங்களை ரட்சித்தார் என்று சொல்லிவிட்டு அந்த கையில் இருக்கிற அவங்களுடைய இந்த துப்பாக்கி எடுத்து கையில் கொடுத்து அந்த போலீஸ் அதிகாரிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஒருவேளை எங்களை நீங்கள் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போக சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் போக மாட்டோம், நீங்கள் எங்களை கொலை செய்து விடுங்கள் அதற்கு பதிலாக என்று சொல்லி, நாங்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்கு கூட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த விசுவாசிகள் சொன்னார்கள். ஏனென்றால் எங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தம் உள்ளவர். நாங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்காக எங்களை ஒப்பு கொடுத்ததுனால என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்போம் சொல்லி அந்த பாவ்கா கிராம மக்கள் சொன்னார்கள். அதை பார்த்து அந்த அதிகாரிகள் ஆச்சரியம் அடைந்தார்கள். அவர்கள் கலெக்டர் வரைக்கும் போனார்கள். இப்படி சொல்றாங்க, மரிப்பதற்கு கூட ஆயத்தமா இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசுவின் பிள்ளைகள் அவர்கள் விசுவாசிகள் சொல்றாங்க. சொன்னோனையும் இது அப்படியே மேலே வரைக்கும் போச்சு பாருங்க. கடைசி நடந்தது பாருங்க. அந்த கிராமத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த பிள்ளைகளெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றார்கள். அங்கு நாள் ஆக இன்றைக்கு அந்த பாவ்கா கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு 100% விசுவாசிகளாக அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, சந்தோஷம் அந்த கிராமம் முழுவதிலும் இருக்குது. காரணம், அவங்க தேவனுக்காக வைராக்கியமாக நின்றார்கள். ஒருவேளை உங்களை நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று சொல்லி பழைய வாழ்க்கைக்கு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு மற்ற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்க மாட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் போதுல நம்முடைய கிராமம் ரட்சிக்கப்படும், நம்முடைய பட்டணம் ரட்சிக்கப்படும், நம்ம தேசம் சந்திக்கப்படும். அப்படியே இந்தியாவிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நீங்க பாருங்க, 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் நீங்க வாசிக்கும் போது அங்கு நம்ம வாசிக்கிறோம், அங்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா அவங்க தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவங்க கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்திற்காக அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, அவங்க பேரோசையாய் கர்த்தரை துதித்தார்கள், ஆண்டவரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை துதித்தார்கள், ஆண்டவரை ஆராதித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம ஆலயத்திற்கு வரும்போது நல்ல ஆண்டவரை பாடல் படித்து ஆராதிக்கிறோம். ஆனால் நம்ம கர்த்தரை எவ்வளவு நேரம் வீட்டில் இருக்கும் போதில் வேலை பார்க்கும் போதில் ஆண்டவரை துதிக்கிறோம். இன்னைக்கு தாவீது அதை தான் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆனால் தாவீது பட்ட பாடு கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவர் அந்த வார்த்தையை சொல்றதெல்லாம் சாதாரணமாக கிடையாது. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அந்த கஷ்டமான சூழ்நிலையில் என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஆகவே தான் தாவீதனுடைய வாழ்க்கையில தேவன் அவரை ஆசீர்வதித்து ஒரு உன்னதமான ஒரு ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றோம்? ஆண்டவர் அப்படியே ஆண்டவரை துதிக்காம போயிடுறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்ம துதிக்க 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 எரிகோ கோட்டைகள் உடைக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம்ம துதிக்க 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 தேவன் அதை சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை விட்டுட்டாங்க, அதை மறந்துட்டாங்க. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்தார். அவங்களுடைய வஸ்திரம் கூட பழமையாக போனது இல்லையா, அவங்க பாதரட்சை கூட தேஞ்சி போகலையா.
எப்படி நன்மைகளை செய்திருக்கிறார் பாருங்க. ஆனா அந்த ஜனங்கள் அதையெல்லாம் மறந்து ஆண்டவரை முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எங்களுடைய கிராமத்தில் நிறைய சாட்சிகளை சொல்லலாம். இவங்க ஆராதிச்சதை நீங்க பார்த்தீங்க. நான் சொன்னேன், இவங்க ஆண்டவரை அவங்க ஆராதிச்சுட்டே இருப்பாங்க, துதிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு முறை ஃபாதர் வெர்க்மான்ஸ் அவங்க திடீர்னு நம்ம குஜராத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி தேவதாஸ் ஐயாவுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இது நடந்தது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும், ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்போ நான் ஆண்டவர் என்னை குஜராத்துக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்க சொன்ன உடனே, ஐயா வெர்க்மான்ஸ் ஐயா வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்குது. ராஜஸ்தான்லலாம் பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு, கூட்டம் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ எங்கள் ஃபவுண்டர் தேவதாஸ் ஐயா அவங்க ஜெபம் பண்ணாங்க, அவங்களும் அவங்க மனைவியும் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இப்படி அருமையான ஃபாதர் எங்கள் இடத்துக்கு வர்றது பெரிய ஆசீர்வாதம், அதனால அவங்கள எப்படியாவது நீங்கள் கொண்டு வாங்க, இங்கே எதிர்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டாங்க. பாருங்க, அந்த ராஜஸ்தானில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃபாதர் எப்படி ஒர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் ஹிந்தி பாட்டெல்லாம் அவங்க படிச்சுட்டு அங்கே ஹிந்தியில் படிக்கிறாங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி குஷியா பனாவோன்னு அப்படியே அவங்க ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அங்கே ஒரு காரியம் நடந்துச்சு. அவங்க துதிங்க ஈஷு ஈஷுன்னு கத்துறாங்க. அங்கே எல்லாம் சுற்றி ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் சுற்றி இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல செத்து போன ஒரு சரீரம், அந்த செத்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை அங்கே ஃபாதர் வெர்க்மான்ஸ் மீட்டிங் நடக்குது. அங்கே இருக்கிற அந்த பீல் மனிதனை கொண்டு ஸ்டேஜில் வச்சுட்டாங்க. எதுக்காகனா, இந்த மனிதன் இந்த கூட்டத்தில் தான் செத்துட்டான் அப்படின்னு பொய் கேஸ் போட்டு இவங்களை உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செத்து போகிற நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை கொண்டு வச்சுட்டாங்க. பாருங்க, அவங்க ஃபாதர் ஐயா அவங்க அப்படியே ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அப்படியே ஒர்ஷிப் நடந்துகிட்டே இருக்குது, துதிச்சுட்டே இருக்காங்க. ஈஷு ஈஷுன்னு சொல்லி அவங்க தன்யவாத் ஈஷு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அங்கே அந்த செத்து போன அந்த மனிதனும் எழும்பி உக்காந்து அவனும் கையை தட்டி தன்யவாத் ஈஷுன்னு சொல்லிட்டே இருந்தான். இவங்க விடலை, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அவங்க துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மனிதனும் அப்படியே ஈஷுன்னு துதிக்கிறான். அவனுக்கு என்னன்னே தெரியல, ஆனா ஈஷு அப்படின்னு ஏசப்பா பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, அந்த செத்து போன மனிதன் உயிரோடு எழும்பி அவன் அப்படியே எழும்பி நடக்கிறான். அவனும் எழும்பி டான்ஸ் ஆடுறான். அவனும் அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படியே நடந்து தன்னுடைய வீட்டுக்கு போனான். இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் என்ன இப்படி ஒரு காரியம் இருக்குது, இப்படி ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற அந்த பான்ஸ்வாடா டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நிரப்பப்பட்டு சந்தோஷத்தினால நிரம்பி இருக்கிறாங்க. காரணம், ஆண்டவரை துதிக்க 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 அங்கே செத்து போன ஒரு சரீரம் அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் தேவனை துதிக்க 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 அந்த செத்து போன சரீரத்தை தேவன் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்காது நீங்க நினைக்கலாம், ஆனால் தேவனை துதிச்சு பாருங்க, ஆண்டவர் அந்த காரியங்களை நடக்க பண்ணுவார், அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் துதிக்க 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 தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்படிதான் அந்த ஜனங்கள் துதிச்சாங்க. துதிக்க மோத்துல எருசலேமிலே மகா சந்தோஷம் உண்டானது. மூணாவதாக நீங்க பாருங்க, அங்க நம்ம பார்க்கிறோம், அங்கு அந்த எசேக்கியா ராஜா முதற்கொண்டு அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணினாங்க. அல்லேலூயா. 19-20 வசனத்தில் நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் தேவனுடைய முகத்தை பார்த்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் பாருங்க, ஜெபத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி இந்த சம்பவங்கள் மூலமாய் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ராஜா முதற்கொண்டு
ஆசாரியர்கள், ஜனங்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரிடத்துல வந்து ஜெபம் பண்ணாங்க. முதல் சொன்னேன், பரிசுத்தத்திற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள், அவங்க தேவனை துதித்தார்கள். மூணாவதாக அவங்க ஜெபம் பண்ணினார்கள். எல்லாரும் சொல்லுவோம், அவங்க ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. அவங்க ஜெபிக்க 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 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெபம் வந்து அப்படியே தேவனுடைய சமூகத்திற்கு வந்தது, ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்தது. அவங்க என்ன ஜெபம் பண்ணாங்க? எங்களுக்கு அதை தாங்க இதை தாங்க அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே எங்களுடைய ஜனங்களுடைய பாவத்தை மன்னிப்பீராக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் எவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணுறோம்? நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாக ஜெபிக்கிறோமா? நம்ம நிறைய நேரங்களில் ஜெபிக்கிறோம், நல்லது தான், ஆண்டவர் நம்ம ஜெபிக்க வைக்கிறார், ஓகே. ஆனால் ஒரு எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு நீங்கள் தென்கொரியாவின் தேசத்தை எடுத்துக்கிட்டா, பாலியாங்கிச்சோ அவங்க இப்போ ஆண்டோடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பாலியாங்கிச்சோ அந்த தேவ மனிதர் ஒரு முறை சென்னைக்கு வந்திருக்கும் போதில் அவர்கிட்ட 3 நாள் கூட்டம், எல்லா ஊழியக்காரங்கள்லாம் வந்து அங்கே காத்திருக்கிறாங்க. அவர் என்ன செய்தி கொடுக்க போகிறாங்க, தென்கொரியாவின் எழுப்புதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் செய்தி கொடுக்கிறார். முதல் நாள் சொன்னார், தென்கொரியாவின் எழுப்புதலுக்கு காரணம் ஜெபம். அது ஜெபத்தை பற்றி சொல்கிறாங்க. அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சது. 2வது நாள் வந்து பேசுகிறாங்க, தென்கொரியாவின் எழுப்புதலுக்கு காரணம் என்ன. எல்லா ஊழியக்காரங்களும் டைரியை எடுத்து 2வது பாயிண்ட் அவங்க நோட் பண்ணும்படியாக அவங்க நினச்சிட்டு எழுதுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவர் சொன்னார், தென்கொரியாவின் எழுப்புதலுக்கு காரணம், 2வது காரணம் ஜெபம். 3வது நாளும் வந்து சொல்கிறாரு. 3வது புதுசாக ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா 3வது நாளும் சொல்கிறாரு, தென்கொரியாவின் எழுப்புதலுக்கு காரணம் ஜெபம். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, தென்கொரியாவில் எங்கள் விசுவாசிகள் வந்து காலையில் 5 மணிக்கு, காலையில் 4 மணிக்கு வந்து சபையில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே என் தேசத்தை ரட்சிங்கப்பா, என் ஜனங்களை ரட்சிங்கப்பா, என்னை ரட்சித்த தேவன் என் தேசத்தை சந்திங்கன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுடைய கண்ணீர் அந்த சபைகளிலே ஒவ்வொரு சொட்டு கண்ணீராய் விழுந்து கொண்டே இருந்தது. இப்படியாக ஒரு சிலராய் ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு தென்கொரியாவின் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஜெபம், அவ்வளவு ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இந்த வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஆண்டவரிடத்தில் அங்கே போய் அதை பார்க்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, 300 சபைகளிலே ஜெப குழுக்கள் ஏற்பட்டது. அந்த 300 ஜெப குழுக்கள், அந்த 300 ஜெப குழுக்கள் ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, வேல்ஸ் தேசத்தை ஆண்டவர் சந்திப்பீராக சொல்லி ஜெபிக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இந்திய தேசத்தில் எத்தனை ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நம்ம இடத்துல ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆனால் வட இந்தியாவில் எத்தனை ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. மனிதர்களை வணங்கி கொண்டு இருக்கிற ஜனங்கள், கங்கை நதியில் மூழ்கி கொண்டு இருக்கிற ஜனங்கள், உயிரோட தங்களுடைய பிள்ளைகளை அங்கே கங்கை நதியில் போட்டுக்கொண்டு வருகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு தேசத்தில் இருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. அன்னைக்கு மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக, அல்லது என்னுடைய பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் சொல்லி ஜெபிக்கிறாரு. அன்னைக்கு எஸ்தர், நான் செத்தா கூட பரவாயில்ல, என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆபிரகாம் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் தேசத்திற்காக. கர்த்தர் நம்மை ஜெபிக்க வைப்பாராக. கடைசியாக நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்கள் அந்த 5வது வசனத்தில் 6வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அங்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சிலர் எழும்பி என்ன பண்ணுறாங்கன்னா, சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், சுவிசேஷத்தை சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அங்கு சொல்கிறாங்க, அவங்க தேசத்தில் எருசலேமில் இருந்து அவங்க எப்ராயிம் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை, அந்த நிருபங்களை ராஜாவிட்ட வாங்கி அவங்க போய் தெரு தெருவாய் போய் அந்த நல்ல செய்தியை சொல்கிறாங்க. என்னன்னா, ராஜா உங்களை இந்த இடத்திற்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொல்கிறாங்க, நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நற்செய்தியை சொல்லும் போதுல அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பரியாசம் பண்ணுறாங்க. இது என்ன, இது என்ன, இது என்ன சுவிசேஷம், இது என்ன ஆண்டவர் இயேசுன்னு சொல்கிறீங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணுவார்கள்.
ஆண்டவரை பற்றி சொல்லும் போதில் பரியாசம் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் பாருங்க, அவங்க தளர்ந்து விடாமல் ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. இயேசுவை பற்றி சொல்லணும் பிரியமானவர்களே. ஆண்டவரை பற்றி சொல்ல 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 ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நம்ம தேடி மிஷினரிமார்கள் வந்தார்கள். ஆண்டவர் பாருங்க, தோமாவையே நம்ம தேசத்துக்கு அனுப்பினார். ஆண்டவரை தொட்டு பார்த்த தோமா நம்ம தேசத்திற்கு வந்தார். அது மாத்திரம் இல்லை, எத்தனை மிஷினரிகள் வந்தார்கள். நம்முடைய சிவகாசி பக்கத்தில், நம்ம மதுரை பக்கத்துலலாம் ராகுலண்ட் என்ற ஒரு மிஷினரி வந்தார். அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். அவர் நம்ம முன்னோர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க. வில்லியம் கேரி வந்து தான் நமக்கு பைபிள் எல்லாம் கொடுத்தாங்க. இன்னுமாக கால்டுவெல் மிஷினரி வந்தார்கள். இன்னுமாக எத்தனை மர்காஷிஷ் ஊழியர் வந்தாங்க, போப் வந்தாங்க, எத்தனை மிஷினரிகள் நம்மை தேடி வந்தார்கள். நினச்சி பாருங்க, அவங்க எல்லாம் ராங்க்லேண்ட் வாழ்க்கை வரலாறு வாசித்து பார்த்தா அவர் பெரிய துறை, பெரிய பணக்காரர். அந்த இங்கிலாந்து தேசத்திலேருந்து எல்லாத்தையும் துறந்து விட்டு, எனக்கு எதுவும் வேண்டாம், என் மதுரை மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு வந்தார். பிரியமானவர்களே, கண்பானவர்களே, ஒருவேளை நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம், இனி யாராவது மிஷினரிகள் மீதி மக்களை ரட்சிப்பதற்காக வருவார்கள் என்று சொல்லி நம்ம நினைச்சு பார்த்தோன்னா நம்ம இது நம்மளுடைய எண்ணம் சரி கிடையாது. இனி மிஷினரிகள் வர முடியாது. இனி வெளிநாட்டிலிருந்து யாரும் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை வர முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலம் முடிந்து விட்டது. ஆனால் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை சந்திப்பதற்காக தேவன் நம்ம கையில தான் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது, பிரச்சனை இருக்குது, இது சுவிசேஷத்தை சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். எனக்கு அன்பானவர்கள், அப்படி கிடையாது. எதிர்ப்புகள் மத்தியில் அதாவது தேவன் அந்த எழுப்புதலை தருவார். இப்ப இருக்கிற எதிர்ப்புகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை சொல்லாம போயிட்டா அவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்க. ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, கூட இருக்கிறவங்க, படிக்கிறவங்க, அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லாம போயிட்டா அவங்க மரிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் அவங்க போய் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு அவ இயேசுன்னு தான் அவ இருந்தா, ஆனா ஒரு டைம் கூட இயேசுவை பத்தி சொல்லாம போயிட்டாளே. அன்னைக்கு அந்த லாசரு அவன் ஆபிரகாம் மடியில் அவன் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். ஆனால் ஐஸ்வர்யான் போய் அவன் சொல்கிறான், என் சகோதரர்கள் அங்கே 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறான். இது இப்படி மாற்றி யோசித்து பாருங்க. நம்ம பரலோகத்தில் இருப்போம். ஆண்டவர் யாரோ ஒருத்தங்க போய் ஆண்டவர் அவங்க நம்ம பரலோகத்தில் போகும்போதுல நம்ம போய் சொல்லுவோம், ஐயோ எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு இருக்காங்க, என் கூட படித்தவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் அந்த நரகத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போய் நம்ம ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இப்ப சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் நம்மையும் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இது மிஷினரிகள் வாழ்க்கை வரலாறுல நடந்த சம்பவம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கங்கை நதியில் சுவிசேஷத்தை அந்த காலத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்முடைய மிஷினரிமார்கள். அப்போ அவங்களுக்கு பல வருஷத்துக்கு 50 வருஷத்திற்கு முன்பதாக FMBBயில் இருக்கிற மிஷினரிமார்கள், அப்போ ஹிந்தி தெரியாது, ஆனால் முறையாக அவங்க போய் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சகோதரி அவங்க 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சகோதரியை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, சரி வரும்போதில் அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லுவோம் சொல்லிட்டு திரும்ப வந்தாங்க. திரும்ப வரும்போதில் அவங்க ஒரு குழந்தையோடு வந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இயேசு உங்களுக்காக ஜீவன் கொடுத்தார், இயேசு உங்களை ரட்சித்தார், அவர் தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், அவர் நமக்காக சிலுவையில் இரத்தத்தையே சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்தார் சொன்னோடனே அந்த அம்மா அப்படியே, நான் அந்த இயேசுவை ஏற்றுக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும் போதில் அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த இயேசுவை பற்றி சொல்லியிருப்பீங்கன்னா என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். என் கணவனார் வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, எத்தனையோ மந்திரவாதிகிட்ட போனோம், ஆனால் ஒன்றுமே முடியல. கடைசி ஒரு மந்திரவாதி சொன்னார், அந்த ஆண் பிள்ளைய போய் கங்கை நதிக்கு போய் நீ
கொடுத்துட்டு காணிக்கையாக கொடுத்துட்டு வா, உன் கணவனார் சுகம் பெறுவார்னு சொன்னார். ஆனால் நான் இப்போ போகும்போதில் அந்த குழந்தைய போய் கங்கை நதியில் இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போய் நான் உயிரோடு போட்டுட்டு நான் இப்போ வர்றேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இயேசுவை பற்றி, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா என் அழகான அந்த ஆண் பிள்ளை அது என் கையில் இருந்திருக்குமே சொல்லி அழுதுகிட்டே சொன்னாங்க. இந்த மிஷினரிமார்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஒவ்வொரு தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நிமிஷத்துலையும் பல ஜனங்கள் அவங்க நரகத்திற்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம வெறுங்கையாய் நம்ம பரலோகத்துக்கு வரக்கூடாது. நம்ம மூலமாய் ஒரு 10 ஆத்துமாக்கள், ஒரு 20 ஆத்துமாக்கள், ஒரு 100 ஆத்துமாக்கள், ஒரு 1000 ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும். பிரியமானவர்கள், எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, இந்த இந்திய தேசத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகணும்னா ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் பரிசுத்தத்திற்காக அர்ப்பணிக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையை துதிக்கும்படியாக அர்ப்பணிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? இந்த 4 காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வர போதில் நம்முடைய பட்டணம், நம்முடைய கிராமம், நம்முடைய தெருக்களிலே அநேகர் இந்த சந்தோஷத்துக்குள்ளே வருவாங்க. இயேசுவே என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க. பரிசுத்த வாழ்க்கைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஜெப வாழ்க்கைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே துதி, ஆண்டவரே ஆராதனைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் தேசத்தில் ஆண்டவரே எல்லா எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் அன்பை அறிவிக்கும்படியாக ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே இந்தியாவிலே மகா சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே அதற்கு என்னை ஒரு சிறிய கருவியாக பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாய் மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே என் தேசத்திலே எல்லை எங்கும் ஆண்டவரே உம்முடைய அன்பு ஆண்டவரே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே அப்பா சுவிசேஷ பாரம் உண்டு, என் சுமையாய் மாறட்டும். ஆண்டவரே Hallelujah, thank you Jesus. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையா.
ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். தேவாக்கியமாக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் இன்றைக்கு சுகப்படுத்தி தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறான். ஜனனி என்னுடைய பிரசவத்திற்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் மகளுக்கு நல்ல ஆண் மகனை ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் டாக்டர் சேதுபதி குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். தேவன் கிருபையாய் தம்முடைய பிள்ளைகளை சுகபத்திரமாய் கர்த்தர் இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஊழியம், ஆமென், மிஷனரி பணி, இவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் அவைகளையும் இந்த நாட்களிலே நம் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றி வருகிறார். இன்றைக்கு மதியத்திலிருந்து ஒரு 6-7 நாட்கள் நம்முடைய வேன் தமிழ்நாடு முழுவதும் சுவிசேஷ பணி, ஜெபம், ப்ரேயர் ரைடுக்காக இன்றைக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய உடைமைகளும் கர்த்தருக்கென்று ஆமென் பணி செய்ய நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்பட கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருப்போம். குறிப்பாக வாலிபர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே நல்ல ஒரு 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 டிவைன், ஒரு தெய்வீக ஒரு அர்ப்பணிப்பு. அதை எடுத்தாலும் ஏனோ தானோவென்று ஏதோ கடமைகள் அப்படியெல்லாம் அப்படி இருக்காதீங்க. காலமும் கடல் அலையும் காத்திருக்காது. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன். காத்திருக்காது. சமயமில்லை, வாய்ப்பில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணங்களும் வாய்ப்புகளும் எத்தனையோ மக்களுக்கு, எத்தனையோ சபைகளுக்கு இல்லை. அதனால் நம்ம பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அதில் நீங்களும் நானும் பங்காய். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கைப்பிரதிகள் ஏராளம், 1000 கணக்கில் கைப்பிரதிகள் உண்டு. சுவிசேஷம் சொல்லுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய ஏற்பாடு வேதாகமங்கள் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது. அதுக்கான முயற்சிகளை எடுக்காத பட்சத்தில் நம்மை கொண்டு தேவன் எதையும் செய்ய முடியாது. பிரயாசப்பட வேண்டிய விதங்களிலே நம்ம பிரயாசப்படணும். நடுகிறவன் நட வேண்டும், நீர் பாய்ச்சுகிறவன் நீர் பாய்ச்ச வேண்டும், விளையச் செய்கிறவரோ தேவன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அதுதானே. நம்முடைய கண்ணீரின் விதைகளை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அல்லவா. சுவிசேஷ விதைகளை விதைப்போம், கண்ணீரின் ஜபங்களை விதைப்போம். ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பலனை காண்பாய். நிச்சயமாக பாருங்க, ஒரு மிஷனரியை பற்றி ஃபோனில் பேசின ஒரு விஷயம், அவர் மரித்து எத்தனையோ வருடங்கள் ஆகி போனது. ஆனால் இன்றைக்கும் ஒரு மருத்துவரை அது உயிர்ப்பிக்க வல்லமையுடையதாக இருந்தது. ஏனென்றால் இது சத்திய வார்த்தைகள், ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாட் அ ப்ரிவிலேஜ். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஏதோ வாரம் வந்தோம், அட்டெண்டன்ஸ் போட்டு போவோம், அது அல்ல. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவனுக்கு முன்பாக ஆமென் நாம் நிற்கும்போது அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்த அந்த ஆத்மீக கரிசனையும் பாரமும் ஆமென் ஜெபவாஞ்சையும் தாகமும் தாக்கங்களும் நமக்கு இன்னும் அதிகமாக உண்டாவதா. இன்னைக்கு சாயங்காலம் ஈவினிங் வாங்க உங்கள் நேரம் பண்ணுற காரியங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி தேவ சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளை இன்னும் அர்ப்பணிப்போம். நம்ம இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த பராமரிப்பு பணிகள் இருக்கிற மேல்ராங்கியம், அதை கொஞ்சம் வேலைகள், பராமரிப்பு வேலைகள் இருக்கிறது. தேவைகளுக்காக நான் சொல்லலைங்க, தேவைகளுக்காக இல்லை. கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய இருக்கிற காரியங்கள், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி மீதியுள்ள எஞ்சியுள்ள நாட்களை எருசலேமிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. மாபெரும் கிரேட் ரிஜாய்ஸ். அந்த அதை நம்ம அனுபவமாக வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். நம்ம குடும்பங்களிலே கர்த்தர் செய்வாருங்க.
ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. நான் அந்த பாத வழியெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு நாளும் நான் சோர்ந்து போகிறதில்லை. சோர்ந்து போனாலும் வேதம் சொல்லுகிற சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறான். சத்துவத்தை பெருக பண்ணுகிறான். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மிஷனரி ஆராதனைகளுக்காக நன்றி. இந்த நாளை எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. தேவ பிள்ளைகள், திருச்சபை மக்கள் நாங்கள் தேவ சமூகத்தில் வரும்படி, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படி மிஷனரிகள் மூலமாக இன்றைக்கு நேரடியாக எங்களோடு மூலமாய் பேசினீர். மிகுந்த சந்தோஷம் உண்டாக நாங்கள் செய்ய வேண்டிய 4 அற்புத விதமான காரியங்களை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. நன்றி. தேவதாசர்களை இன்னும் கர்த்தர் குஜராத்தில் மட்டும் இல்லை, முழு இந்திய தேசத்திற்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் அக்கினி ஜுவாலைகளாக சபையின் ஊழியர்களை, சபையின் மூப்பர்களை கர்த்தாவே உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தர் நீர் தெய்வீக சுகம் கொடுத்து கொண்டு வந்த தேவ பிள்ளைகள் வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் ஐயா, ஸ்லாக்கியம் ஐயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எங்களது குமாரர் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல, குமாரத்திகள் அரண்மனையில் சித்திரம் தீர்ந்த மூளைக்கற்களைப் போல இருப்பார். இந்த வார்த்தையின்படியே எங்களை நடத்தி வருகிறீரே நன்றி. இன்னும் சுகவீனமாக இருக்கிற, பலவீனமாக இருக்கிற கர்த்தாவே, ஆராதனைகளுக்கு வர நீண்ட நாட்கள் தடைபடுகிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுறோம். கர்த்தாவே கொண்டு வாங்க ஆண்டவர், கொண்டு வாங்க. போன வாரத்தில் செகண்ட் சர்வீஸில் சென்னையில் சிஎம்க்கு கார்டாக இருந்த போலீஸ் அதிகாரியை கர்த்தர் இங்கே மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து நல்ல ஒரு விசுவாஸ் அண்ணா நகர் ஸ்டேஷனில் அவர் ஜாயின் பண்ணி சபையை தேடி, ஏஜி சபையை தேடி இங்கே வர கர்த்தர் கிருபை செய்தீரே. நன்றி, நன்றி. குடும்பங்களை நாங்கள் ஜெபிக்கும் போது நீர் கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு உட்காரப்படுகிற தேவன், உடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று நீர் பதில் தருகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். நீ வரும் காலங்கள் உமக்காக நாங்கள் எங்கள் சபையின் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், தாய்மார், வயது முதிர்ந்தோர் எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வோடு ஒரு நாட்களிலே உம்முடைய மகத்துவத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குங்க. 23 விதமான தீமைகளுக்கும் விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அது கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை ஏறப்பெற்ற கரத்திலே மூடி பாதுகாத்துக்கொள். நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரட்டும். தீர்க்காயுசும் தெய்வீக சுகமும் எங்களுடைய சொத்தாயிருக்கும். கணம், துதி, மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் மேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த கவர் கொடுத்துட்டிங்களா? பின்னால் இருந்து கொடுக்குறாங்க. இந்த குஜராத்தி, ஹிந்தி வேதாகமத்திற்கு உங்களாலான காணிக்கைகளை இந்த கவரில் வைத்து